அன்பை பெருக்கி எனது ஆருயிரை காக்க வந்த இன்பப் பெருக்கே இறையே பராபரமே, எவ்வுயிரும் என்னுயிர் போல் எண்ணி இரங்கவும் நின் தெய்வ அருட்கருணை செய்யாய் பராபரமே என்ற தாயுமானவ சுவாமிகளின் கூற்றுக்கிணங்க அனைத்து உயிர்களிடத்தும் அன்பு செலுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கும் உங்களை திறமை மிகு தியாகம் மிகு தீபம் தொலைக்காட்சி மூலம் தொடர்ந்து சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியடைகின்றோம். நேயர்களே, சூலை மாதம் 22ஆம் திகதி முதல் 28ஆம் திகதி வரை ஒவ்வொரு நாளும் எவ்வாறு இருக்கிறது என்பதனை காண்போம். சூலை மாதம் 22ஆம் திகதி ஞாயிற்றுக்கிழமை வளர்பிறை சதுர்த்தி திதி பின்னிரவு 3:40 வரைக்கும் உள்ளது. அதன் பிறகு பஞ்சமி திதி வருகின்றது. மரண யோகம் உள்ள மகம் நட்சத்திரம் காலை 8:20 வரைக்கும் உள்ளது. அதன் பிறகு சித்த யோகம் உள்ள பூரம் நட்சத்திரம் வருகின்றது. நேத்திரம் இல்லை, ஜீவன் இருக்கிறது, கீழ்நோக்கு நாளாக இருக்கிறது. இன்றைய தினம் நாக சதுர்த்தி விரதம் அனுசரியுங்கள். உங்களுடைய முன்ஜென்ம பாவ வினைகள் எல்லாம் நீங்கி எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாம் நடக்கும். அடுத்ததாக சூலை மாதம் 23ஆம் திகதி திங்கள் கிழமை வளர்பிறை பஞ்சமி திதி இரவு 2:12 வரைக்கும் உள்ளது. அதன் பிறகு சட்டி திதி வருகின்றது. கீழ்நோக்குள்ள பூரம் நட்சத்திரம் காலை 7:40 வரைக்கும் உள்ளது. அதன் பிறகு மேல் நோக்குள்ள உத்திரம் நட்சத்திரம் வருகின்றது. நேத்திரம் இல்லை, ஜீவன் இருக்கிறது, சித்தயோகம் சிறப்பாக இருக்கின்றது. இன்றைய தினம் வீடு வேண்டுவதற்கும் வாகனம் வாங்குவதற்கும் குழந்தைக்கு சிகை நீக்கி பெயர் சூட்டவும், அதே போல குழந்தைக்கு சிகை நீக்கி காது குத்தவும், குழந்தைக்கு அன்னம் ஊட்டவும் நலமாக இருக்கும். பயணங்கள் மேற்கொள்வதற்கும் உயர் ரக ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்கும் அணிவதற்கும் நலமாக இருக்கும். இன்றைய தினத்திலே பல பயணங்களும் நீங்கள் மேற்கொள்ளலாம். அதே போல் இன்றைய தினம் விஐபிகளை சந்தித்து பேசுவதற்கும் நலமாக இருக்கும். இன்றைய தினம் நேத்திரம் இல்லை, ஜீவன் இருக்கிறது, சித்தவும் சிறப்பாக இருக்கிறது. ஆடிப்பூரம் கோலாகலமாக இன்றைய தினத்திலே கொண்டாடப்படுகிறது. காஞ்சிபுரம் காமாட்சி அம்மனுக்கு விசேஷ அபிஷேகங்கள், ஆராதனைகள், அலங்காரங்கள் எல்லாம் இன்றைய தினம் சிறப்பாக இருக்கிறது. அடுத்ததாக சூலை மாதம் 24ஆம் திகதி செவ்வாய்க்கிழமை வளர்பிறை சட்டி திதி இரவு 11:36 வரைக்கும் உள்ளது. அதன் பிறகு சப்தமி திதி வருகின்றது. அமிர்த யோகமுடன் மேல் நோக்குள்ள உத்திரம் நட்சத்திரம் காலை 6:58 வரைக்கும் உள்ளது. அதன் பிறகு சமநோக்குடன் சித்த யோகம் உள்ள அஸ்தம் நட்சத்திரம் வருகின்றது. நேத்திரம் ஜீவனமெல்லாம் இருக்கின்றது. இன்றைய தினம் எல்லா வகையிலும் நாட்கள், அதாவது திதியும் நட்சத்திரமும் நலமாக இருக்கிறது. இன்றைய தினத்திலே வாகனம் வாங்குவதற்கும் வீடு வேண்டுவதற்கு முன்பணம் தருவதற்கும் சகோதர பிரச்சனைகள் பாகப்பிரிவினைகள் பேசி முடிப்பதற்கும் நலமாக இருக்கும். இன்றைய தினம் சட்டி விரதம் அனுசரியுங்கள். சகல யோகங்களும் உங்களை தேடி வரும். அடுத்ததாக சூலை மாதம் 25ஆம் திகதி புதன்கிழமை வளர்பிறை சப்தமி திதி இரவு 10 வரைக்கும் உள்ளது. அதன் பிறகு அட்டமி திதி வருகின்றது. சித்திரை நட்சத்திரம் பின்னிரவு 4:20 வரைக்கும் உள்ளது. அதன் பிறகு சுவாதி நட்சத்திரம் வருகின்றது. நேத்திரம் உண்டு, ஜீவன் உண்டு, சித்தயோகம் உண்டு, சமநோக்கு நாளாகவும் இருக்கிறது. ஆனால் கரிநாளாக இருப்பதனால் இன்றைய தினம் சுபங்களை விளக்க வேண்டும் அன்பர்களே. அடுத்ததாக சூலை மாதம் 26ஆம் திகதி வியாழக்கிழமை வளர்பிறை அட்டமி திதி மாலை 7:42 வரைக்கும் உள்ளது. அதன் பிறகு நவமி திதி வருகின்றது. சமநோக்குள்ள சுவாதி நட்சத்திரம் பின்னிரவு 2:50 வரைக்கும் உள்ளது. அதன் பிறகு கீழ்நோக்குள்ள விசாகம் நட்சத்திரம் வருகின்றது. நேத்திரம் உண்டு, ஜீவன் உண்டு, அமிர்த யோகம் உண்டு. ஆனால் திதி சரியில்லாததனால் இன்றைய தினம் சுபங்களை விளக்க வேண்டும் அன்பர்களே. அடுத்ததாக சூலை மாதம் 27ஆம் திகதி வெள்ளிக்கிழமை வளர்பிறை நவமி திதி மாலை 5:40 வரைக்கும் உள்ளது. அதன் பிறகு தசமி திதி வருகின்றது. கீழ்நோக்குள்ள விசாகம் நட்சத்திரம் இரவு 11:50 வரைக்கும் உள்ளது. அதன் பிறகு சமநோக்குள்ள அனுஷம் நட்சத்திரம் வருகின்றது. நேத்திரம் உண்டு, ஜீவன் உண்டு, சித்தயோகமும் இருக்கிறது. இன்றைய தினம் கடன் பைசல் செய்ய நலமாக இருக்கும். இன்றைய தினம் வரலட்சுமி விரதம் அனுசரியுங்கள். அஷ்டலட்சுமி யோகமும் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்ததாக சூலை மாதம் 28ஆம் திகதி சனிக்கிழமை வளர்பிறை தசமி திதி மதியம் 2:50 வரைக்கும் உள்ளது. அதன் பிறகு ஏகாதசி திதி வருகின்றது. அனுஷம் நட்சத்திரம் இரவு 11:31 வரைக்கும் உள்ளது. அதன் பிறகு கேட்டை நட்சத்திரம் வருகின்றது.
நேத்திரம் உண்டு, சித்த யோகமும் சிறப்பாக இருக்கிறது. அதாவது சமநோக்கு நாளாகவும் இருக்கிறது. இன்றைய தினத்திலே வாகனங்கள் வாங்குவதற்கு நலமாக இருக்கும். வீடும் வேண்டலாம். அதே போல் இன்றைய தினத்திலே உணவு சம்பந்தப்பட்ட வியாபாரங்கள் மேற்கொள்ளலாம். பயணங்களும் மேற்கொள்ள நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, பொதுவான பலன்களை இதுவரை பார்த்தோம். இப்போது சிறப்பு பலன்களான ராசி பலன்களை பார்ப்போம். மேட ராசி நண்பர்களே, மனதிற்குள் உருவாக வேண்டிய அமைதியை வெளியே தேடமாட்டான் புத்திசாலி என்று சுவாமி விவேகானந்தர் அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த கூற்றை உணர்ந்த நீங்கள் ஐம்புலன்களையும் அடக்கி ஆள்வதில் வல்லவர்களாக இருப்பீர்கள். அப்படிப்பட்டவர்களான உங்களுக்கு இந்த வாரம் மேன்மை தரக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு சாதகமான வீடுகளிலே வெள்ளியும் நின்று கொண்டிருப்பதனால் எல்லா வகையிலும் உங்களுக்கு மேன்மை உண்டாகும். எதிர்பார்த்த தொகையெல்லாம் கைக்கு வந்து சேரும். கணவன் மனைவிக்குள்ளே இந்த வாரத்தில் கசப்புணர்வுகளெல்லாம் நீங்கும். ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு பல காரியங்களையும் வெற்றிகரமாக முடித்து காட்டுவீர்கள். ஆனால் இந்த வாரத்தின் இறுதி பகுதியான, அதாவது வெள்ளி மாலை 6 மணி முதல் மற்றும் சனியன்றும் சந்திராட்டமம் இருப்பதனால் அந்த நாட்களிலெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் அலைச்சலும் சின்ன சின்ன பிரச்சனைகளும் தலை தூக்கும். மற்றபடி உங்களுடைய ராசிக்கு சாதகமாக குரு பகவான் நின்று கொண்டிருப்பதனால் பெரிய மனிதர்களின் நட்பெல்லாம் கிடைக்கும். இங்கிதமாக பேசி சில முக்கிய காரியங்களை எல்லாம் முடித்து காட்டுவீர்கள். பிள்ளைகளாலும் மனதிலே அமைதி உண்டாகும். எதிர்பார்த்த தொகையும் கைக்கு வரும். கைமாற்றாக வாங்கியிருந்ததையும் தந்து முடிப்பீர்கள். சிலருக்கு வேலை கிடைக்கும். விலை உயர்ந்த ஆடை ஆபரணங்கள் வாங்குவீர்கள். வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பும் உருவாகும். அது மட்டுமல்லாமல் புதன் சாதகமாக இருப்பதனால் பழைய சொந்த பந்தங்கள் தேடி வருவார்கள். நண்பர்கள் மத்தியிலே செல்வாக்கெல்லாம் அதிகரிக்கும். சூரியன் 4வது வீட்டிலேயே நின்று கொண்டிருப்பதனால் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். பிள்ளைகளால் கொஞ்சம் அலைச்சலும் செலவினங்களும் வந்து போகும். வீடு வாகன பராமரிப்பு செலவுகளும் வந்த வண்ணம் இருக்கும். மற்றபடி இந்த வாரத்திலே உங்களுக்கு மேன்மை உண்டு. எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறும். அது மட்டுமல்லாமல் வீடு வேண்டக்கூடிய முயற்சிகளும் நல்ல விதத்திலே முடிவடையும். சகோதரங்கள் ஆதரவாக பேசுவார்கள். அது மட்டுமல்லாமல் உங்களுக்கு உதவிகரமாகவும் இருப்பார்கள். வியாபாரத்திலே இந்த வாரம் நீங்கள் சிறந்து விளங்குவீர்கள். அதிக லாபம் கிடைக்கும். அது மட்டுமல்லாமல் பழைய பாக்கிகளும் வசூலாகும். பழைய வாடிக்கையாளர்களும் தேடி வருவார்கள். வியாபாரத்திலே உங்களுக்கு நிம்மதியும் கிடைக்கும். கடையை விரிவுபடுத்துவது, அழகுபடுத்துவதற்கான முயற்சிகளிலும் ஈடுபடுவீர்கள். இந்த வாரம் முழுக்க உத்தியோகத்திலே உங்களுக்கு திருப்திகரமான சூழ்நிலை உருவாகும். வேலை சுமை குறையும். அதிகாரிகள் உங்களிடம் ஆதரவாக பேசுவார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த வாரத்திலே எல்லா வகையிலும் நீங்கள் சிறந்து விளங்குவீர்கள். கடினமான வேலைகளை கூட எளிதாக முடித்து காட்டுவீர்கள். மாணவ மாணவிகளே, படிப்பில் சிறந்து விளங்குவீர்கள். விளையாடும் போது மட்டும் கொஞ்சம் நிதானமாக இருங்கள். மற்றபடி நல்லவர்களின் நட்பெல்லாம் இந்த வாரத்திலே உங்களுக்கு கிடைக்கும். கன்னிப்பெண்களே, மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும். காதல் விவகாரங்களில் இருந்து வந்த குழப்பங்களெல்லாம் நீங்கும். உயர்கல்வியிலும் வெற்றி கிடைக்கும். கல்யாண பேச்சுவார்த்தையில் நல்ல விதத்திலே முடிவடையும். கலைஞர்களே, குழப்பங்கள் எல்லாம் நீங்கும். ஆக மொத்தம் இந்த வாரம் வெள்ளியன்று மாலை 6 மணி முதல் மற்றும் சனியன்றும் சந்திராட்டமம் இருப்பதனால் அந்த நாட்களை தவிர வாரத்தின் மையப்பகுதி ஓரளவு நன்மையையும் வாரத்தின் முற்பகுதி அதிரடி முன்னேற்றங்களையும் தரக்கூடியதாக உங்களுக்கு அமையும். ராசியான எண் 3, ராசியான நிறங்கள் ஆரஞ்சு வெள்ளை நிறங்களாகும். இடவ ராசி நண்பர்களே, அறிவின் எதிரில் அறியாமை தலை வணங்குகிறது என்று மூதறிஞர் ராஜகோபாலாச்சாரியார் அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த கூற்றை உணர்ந்த நீங்கள் அறிவாளர்களாக யார் இருந்தாலும் அவர்களுக்கு தலை வணங்குவீர்கள். அப்படிப்பட்டவர்களான உங்களுக்கு இந்த வாரம் அருமையான வாரமாக இருக்கும். உங்களுடைய ராசிநாதனான வெள்ளி பகவான் ராசியிலேயே வலுவாக நின்று கொண்டிருப்பதனால் சவாலான காரியங்களை கூட இந்த வாரத்திலே நீங்கள் சிறப்பாக சர்வசாதாரணமாக முடித்து காட்டுவீர்கள். உங்களை பற்றிய ஒரு இமேஜ் இந்த வாரத்திலே அதிகரிக்கும்.
நண்பர்கள் மத்தியிலும் நீங்கள் புகழ்பட வாழ்வீர்கள். ஆனால் உங்களுடைய ராசிக்குள்ளேயே குருவும் நின்று கொண்டிருப்பதனால் அவ்வப்போது வேலை சுமை அதிகரிக்கும், மன உளைச்சல்கள் எல்லாம் வந்து நீங்கும், சில நேரங்களில் உணர்ச்சி வசப்பட்டு பேசுவீர்கள். மற்றபடி இந்த வாரம் உங்களுக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய தனாதிபதியான புதன் வலுவாக காணப்படுவதனால் உங்களுக்கு பணப்புழக்கம் எல்லாம் அதிகரிக்கும், எதிர்பார்த்திருந்த தொகையும் வந்து சேரும். அது மட்டுமல்லாமல் உறவினர்கள் மத்தியிலே செல்வாக்கு கூடும், சொந்த பந்தங்களால் இருந்து வந்த அன்பு தொல்லைகள் எல்லாம் குறையும். இந்த வாரத்திலே அனைவரும் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள். குடும்பத்திலும் நிம்மதி கிடைக்கும், எதிர்பார்ப்புகள் எல்லாம் நல்ல விதத்திலே முடிவடையும், குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கும் வாய்ப்பிருக்கிறது. உங்களுடைய ராசிக்கு 3வது வீட்டிலே சூரியன் நின்று கொண்டிருப்பதனால் அரசால் ஆதாயம் உண்டு. பழைய கடனை பைசல் செய்வதற்கு புதிய கடன் வசதியும் இந்த வாரத்திலே உங்களுக்கு கிடைக்கும். வங்கி கடன் உதவியும் கிடைக்க வாய்ப்பிருக்கிறது. மற்றபடி 5வது வீட்டிலே செவ்வாயும் சனியும் தொடர்ந்து நின்று கொண்டே இருப்பதனால் பிள்ளைகளால் சின்ன சின்ன பிரச்சனைகள் தலைதூக்கும். பிள்ளைகளுடன் சின்ன சின்ன விவாதங்கள் வரும். ஆனால் பிள்ளைகள் உங்களை புரிந்து கொள்வார்கள். குறிப்பாக வாரத்தின் பிற்பகுதியில் பிள்ளைகள் உங்களை புரிந்து கொண்டு சாமர்த்தியமாக நடந்து கொள்வார்கள். மற்றபடி இந்த வாரத்திலே உங்களுக்கு மேன்மை உண்டாகும், எதிர்பார்ப்புகளெல்லாம் நிறைவேறும், விஐபிகளும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் திடீர் லாபம் யோகம் எல்லாம் உண்டாகும். புது ஏஜென்சியும் நீங்கள் எடுப்பீர்கள். அது மட்டுமல்லாமல் இந்த வாரத்திலே நினைப்பதெல்லாம் நிறைவேறும். கடையை விரிவுபடுத்தி கட்டுவீர்கள். புதிய பணியாட்களையும் பணியிலே அமர்த்துவீர்கள். உத்தியோகத்திலே மகிழ்ச்சி உண்டு. உயரதிகாரிகளுடைய எதிர்பார்ப்புகளை நீங்கள் சிறப்பாக நீங்கள் முடித்து காட்டுவீர்கள். அது மட்டுமல்லாமல் உத்தியோகத்திலே உங்களுக்கு சக ஊழியர்களால் இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். எதிர்பார்த்த இடத்திற்கே மாற்றமும் கிடைக்கும். மாணவ மாணவிகளே, உங்களுக்கு நல்லதெல்லாம் நடக்கும். அறிவியல், கணிதம் உள்ளிட்ட அனைத்து பாடங்களிலும் நீங்கள் முன்னேறுவீர்கள். அது மட்டுமல்லாமல் இந்த வாரத்திலே நல்லவர்களின் நட்பும் உங்களுக்கு வந்து சேரும். அறிவியல் பாடங்களிலும் முன்னேறுவீர்கள். விளையாட்டுப் போட்டியிலும் நீங்கள் பதக்கமெல்லாம் பெறுவீர்கள். கன்னிப்பெண்களே, காதல் விவகாரத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் நீங்கும். காதலிலே வெற்றி உண்டு. பெற்றோரின் ஆதரவும் உண்டு. உயர்கல்வியிலும் முன்னேறுவீர்கள். இந்த வாரம் முழுக்க கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் எல்லாம் கிட்டும். ஆக மொத்தம் இந்த வாரம் எங்கும் எதிலும் வெற்றி வாகை சூடும் வாரமாகவும், சற்றே ஆரோக்கியத்தில் அக்கறை காட்ட வேண்டிய வாரமாகவும், பணப்புழக்கம் அதிகரிக்கும் வாரமாகவும் உங்களுக்கு அமையும். ராசியான எண் 1, ராசியான நிறங்கள் மெரூன், சில்வர் கிரே நிறங்களாகும். மிதுன ராசி நண்பர்களே, இழப்பை ஏற்றுக்கொள்ள முடியாத தன்மையே பெரிய இழப்பாகும் என்று பகவான் சித்பவானந்தர் அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த கூற்றை உணர்ந்த நீங்கள் இழப்பு, ஏமாற்றம், தோல்வி இவற்றை கண்டெல்லாம் ஒருபோதும் அஞ்ச மாட்டீர்கள். அவற்றையெல்லாம் சமமாக பாவிக்கும் மனநிலையுடன் வாழ்பவர்கள். அப்படிப்பட்டவர்களான உங்களுக்கு இந்த வாரம் நன்மை தரக்கூடிய வாரமாக இருக்கும். உங்களுடைய ராசிநாதன் புதன் ராசிக்குள்ளேயே தொடர்ந்து நின்று கொண்டிருப்பதனால் உங்களுக்கு ஆதரவு கூடும். உங்களுடைய கருத்துக்களையும் எல்லோரும் ஏற்றுக்கொள்வார்கள். உங்களை பலரும் பாராட்டியும் இந்த வாரத்திலே பேசுவார்கள். உங்களின் பிரபல யோகாதிபதியான வெள்ளியும் சாதகமாக நின்று கொண்டிருப்பதனால் செலவினங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் அவையாவும் மகிழ்ச்சிக்குரியதாகவும் நியாயமானதாகவும் இருக்கும். புண்ணிய தலங்களுக்கு சென்று வருவீர்கள். நண்பர்கள், உறவினர்கள் வீட்டு விசேஷங்களை எல்லாம் முன்னின்று நடத்துவீர்கள். இந்த வாரம் முழுக்க உங்களுக்கு மகிழ்ச்சியான சூழ்நிலைத்தான் உருவாகும். அதே போல கணவன் மனைவிக்குள் நெருக்கம் அதிகரிக்கும். பிள்ளைகளால் இருந்து வந்த பிரச்சனைகள் ஓயும். பிள்ளை பாக்கியமும் சிலருக்கு கிடைக்க வாய்ப்பிருக்கிறது. மகனுக்கு நல்ல வேலை கிடைப்பதற்கும் வாய்ப்பிருக்கிறது. இந்த வாரத்திலே எல்லா வகையிலும் நீங்கள் முன்னேறுவீர்கள். அது மட்டுமல்லாமல் உங்களுடைய ராசிக்கு 12வது வீட்டிலேயே குருவும் நின்று கொண்டிருப்பதனால் ஆன்மீகத்திலே நாட்டம் அதிகரிக்கும். ஆன்மீக பெரியவர்களின் சந்திப்பும் நிகழும். ஆனால் 2வது வீட்டிலேயே சூரியன் அமர்ந்திருப்பதனால் கொஞ்சம் பேசும்போது கவனமாக பேசுங்கள். யாரிடமும் அதிக உரிமை எடுத்துக்கொள்ள வேண்டாம். உங்களுடைய வார்த்தையால் சிலர் கோபப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதை மட்டும் கொஞ்சம் சரியாக செய்து கொள்ளுங்கள். மற்றபடி செவ்வாயும் சனியும் சாதகமாக இல்லாததால் சில நேரங்களில் வேலை சுமை இருந்து கொண்டே இருக்கும். ஓய்வெடுக்க முடியாதபடியும் போகும். சரியான உறக்கம் இல்லாமலும் இந்த வாரத்தில் போகக்கூடும். மற்றபடி வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் உங்களுக்கு லாபத்தை அள்ளித் தருவதாக இருக்கும்.
புது வியாபாரத்திலும் நீங்கள் இறங்குவீர்கள். புதிய முதலீடுகளும் செய்வீர்கள். புது ஏஜென்சி எடுப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. எல்லா வகையிலும் உங்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும். இந்த வாரத்திலே மகிழ்ச்சிக்குரிய இனிய சம்பவங்களும் வியாபாரத்திலே நிகழும். பழைய பாக்கிகள் வசூலாவதுடன் நல்ல பணியாட்களையும் வேலைக்கு அமர்த்துவீர்கள். உத்தியோகத்தை பொறுத்தவரைக்கும் நீங்கள் சிறப்பாக செயல்படுவீர்கள். அதிகாரிகள் உங்களை நம்பி சில பொறுப்புகளையும் ஒப்படைப்பார்கள். அனைத்தையும் நீங்கள் திறம்பட செய்து முடித்து காட்டுவீர்கள். சிலருக்கு வேறு நல்ல நிறுவனத்திலிருந்து அழைப்பு வருவதற்கும் வாய்ப்பிருக்கிறது. மற்றபடி இந்த வாரம் முழுக்க மாணவ மாணவிகளை நீங்கள் சிறந்து விளங்குவீர்கள். உங்களுடைய எழுத்தாற்றல் பேச்சாற்றல் எல்லாம் அதிகரிக்கும். நினைவாற்றலும் இந்த வாரத்திலே அதிகரிக்கும். ஆக மொத்தம் இந்த வாரம் மகிழ்ச்சிக்குரிய வாரமாகும். தடைப்பட்ட காரியங்களெல்லாம் சிறப்பாக முடிவடையும் வாரமாகவும் ஓரளவு பணவரவு அதிகரிக்கும் வாரமாகவும் உங்களுக்கு அமையும். ராசியான எண் 2, ராசியான நிறங்கள் ரோஸ் வெள்ளை நிறங்களாகும். கடக ராசி நண்பர்களே, செய்ய துணிபவனுக்கும் எண்ண துணிபவனுக்கும் தான் வெற்றி கிடைக்கிறது என்று மகாத்மா காந்தியடிகள் அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த கூற்றை உணர்ந்த நீங்கள் துணிவே துணை என்று எல்லா காரியங்களிலும் தீவிரமாக இறங்கி வெற்றி பெறுவதில் வல்லவர்கள். அப்படிப்பட்டவர்களான உங்களுக்கு இந்த வாரம் நன்மை தரக்கூடிய வாரமாக இருக்கும். கடந்த வாரத்தில் கொஞ்சம் உடல்நலக் குறைவெல்லாம் ஏற்பட்டது. சின்ன சின்ன இழப்புகள் ஏமாற்றங்களையும் நீங்கள் சந்தித்தீர்கள். ஆனால் இந்த வாரத்திலோ உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை உருவாகும். உங்களுடைய ராசிக்குள்ளேயே சூரியன் நின்று கொண்டிருப்பதனால் சில நேரங்களில் உணர்ச்சி வசப்பட்டு பேசுவீர்கள். இந்த வாரத்திலே மனசில் பட்டதையெல்லாம் பளிச்சென்று பேசாமல் சில இடங்களில் நீங்கள் அமைதியாக இருந்து விடுவது நல்லது. மற்றபடி இந்த வாரத்திலே உங்களுக்கு நல்லதெல்லாம் நடக்கும். எதிர்பார்ப்புகளெல்லாம் நிறைவேறும். கணவன் மனைவிக்குள் நெருக்கம் அதிகரிக்கும். கசப்புணர்வுகளெல்லாம் நீங்கும். அது மட்டுமல்லாமல் விரிவாக பேசி பழைய பிரச்சனைகளுக்கும் நீங்கள் தீர்வு காண்பீர்கள். உறவினர்கள் நண்பர்கள் மத்தியிலும் உங்களுக்கு செல்வாக்கு கூடும். உங்களுக்கு பிரபல யோகாதிபதியாக விளங்கும் குரு பகவான் தொடர்ந்து சாதகமாக நின்று கொண்டிருப்பதனாலும் உங்களுடைய ராசிநாதனான சந்திரனின் நட்சத்திரத்திலேயே சென்று கொண்டிருப்பதனாலும் உங்களுடைய ஆளுமை திறன் நிர்வாகத்திறன் எல்லாம் அதிகரிக்கும். விலை உயர்ந்த ஆபரணங்கள் எல்லாம் வாங்குவீர்கள். வீடுமனை வேண்டக்கூடிய அமைப்பும் இந்த வாரத்திலே உண்டாகும். இந்த வாரம் முழுக்க அரசாங்கத்தால் ஆதாயம் உண்டு. அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் நல்ல விதத்திலே முடிவடையும். அதுபோல வங்கி கடன் உதவியும் இந்த வாரத்திலே உங்களுக்கு கிடைக்கும். பிள்ளைகள் பொறுப்பாக நடந்து கொள்வார்கள். அது மட்டுமில்லாமல் பிள்ளைகளிடம் இருந்து வந்த பிடிவாத குணமெல்லாம் இந்த வாரத்தில் நீங்கும். இந்த வாரம் முழுக்க வியாபாரம் களை கட்டும். பற்று வரவும் உயரும். பழைய பாக்கிகளும் வசூலாகும். பழைய வாடிக்கையாளர்களும் தேடி வருவார்கள். அனுபவமிக்க நல்ல வேலையாட்களையும் இந்த வாரத்திலே நீங்கள் பணியிலே அமர்த்துவீர்கள். அது மட்டுமல்லாமல் இந்த வாரம் முழுக்க உங்களுக்கு ஏற்றமான சூழ்நிலை உண்டாகும். இந்த வாரத்திலே எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேறும். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சி உண்டு. அதிகாரிகள் ஆதரவாக இருப்பார்கள். சக ஊழியர்களுடன் இருந்து வந்த ஈகோ பிரச்சனை எல்லாம் நீங்கும். உத்தியோகத்திலே நிம்மதியும் கிடைக்கும். மாணவ மாணவிகளே, உங்களுடைய அறிவுத்திறன் கூடும். வகுப்பாசிரியரின் அன்பையும் பாராட்டையும் பெறுவீர்கள். விளையாட்டிலும் பதக்கங்களை வெல்வீர்கள். கன்னிப்பெண்களே, காதல் விவகாரங்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். மனதிலே ஒரு தெளிவு பிறக்கும். பெற்றோரின் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். பெற்றோரின் அறிவுரைகளையும் நீங்கள் ஏற்றுக்கொள்வது நல்லது. கலைஞர்களே, புது வாய்ப்புகள் உங்களை தேடி வந்த வண்ணம் இருக்கும். ஆக மொத்தம் இந்த வாரம் சிக்கல்கள் நீங்கும் வாரமாகவும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் வாரமாகவும் அது மட்டுமில்லாமல் வீடு ஆபரணம் போன்றவை வாங்கக்கூடிய வாரமாகவும் உங்களுக்கு அமையும். ராசியான எண் 6, ராசியான நிறங்கள் கிரே பிஸ்தா கிரீன் நிறங்களாகும். சிம்ம ராசி நண்பர்களே, தேவைகள் குறையும் அளவிற்கே தெய்வத்தன்மையை அடைகிறோம் என்று பகவான் ரமண மகரிஷி அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த கூற்றை உணர்ந்த நீங்கள் அதிக வசதி வாய்ப்புடன் வாழ்ந்தாலும் தேவைகளை சுருக்கிக் கொள்வதில் வல்லவர்கள். அப்படிப்பட்டவர்களான உங்களுக்கு இந்த வாரம் நன்மை தரக்கூடிய வாரமாக இருக்கும். இந்த வாரத்திலே முதல் 2 நாட்கள், அதாவது ஞாயிறு திங்கள் ஆகிய 2 நாட்கள் உங்களுக்கு அலைச்சலையும் சற்றே ஆரோக்கிய குறைவையும் ஏற்படுத்தக்கூடும். எனவே ஞாயிறு திங்கள் ஆகிய 2 நாட்களில் வீண் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. உடல்நலத்திலேயும் நீங்கள் அக்கறை காட்டுவது நல்லது. மற்றபடி செவ்வாய் முதல் சனி வரை உள்ள நாட்களெல்லாம் உங்களுக்கு
உங்களுக்கு ஏற்றம் தரக்கூடியதாக இருக்கும். எல்லா வகையிலும் உங்களுக்கு மேன்மை தரக்கூடியதாகவும் இருக்கும். இந்த வாரத்திலே குறிப்பாக பிற்பகுதியிலே செல்வாக்கு கூடும், பணவரவும் அதிகரிக்கும். எல்லா வகையிலும் உங்களுக்கு மதிப்பு மரியாதையும் கூடிக்கொண்டே போகும். கணவன் மனைவிக்குள்ளே அந்யோன்யம் உண்டு. பிள்ளைகளாலும் நீங்கள் பாராட்ட பெறுவீர்கள். பிள்ளைகள் உங்களுடைய குணநலன்களை புரிந்து கொண்டு உங்களுடைய தேவைகளை புரிந்து கொண்டு அதற்கேற்ப செயல்படுவார்கள். மற்றபடி இந்த வாரத்திலே மகிழ்ச்சி உண்டு. விஐபிகளாலும் நீங்கள் பாராட்ட பெறுவீர்கள். உங்களுடைய ராசிக்கு லாப வீட்டிலேயே புதன் நின்று கொண்டிருப்பதனால் எல்லா வகையிலும் உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும். உறவினர்கள் நண்பர்களாலும் நீங்கள் பாராட்ட பெறுவீர்கள். மற்றபடி உங்களுடைய ராசிநாதனான சூரியன் விரயஸ்தானத்திலேயே நின்று கொண்டிருப்பதனால் அலைச்சல்களை நீங்கள் தவிர்க்க முடியாமல் இருக்கக்கூடும். அதாவது அலைச்சல்கள் இருந்து கொண்டே இருக்கும். சூரியன் 12வது வீட்டிலேயே நின்று கொண்டிருப்பதனால் கொஞ்சம் தூக்கமெல்லாம் குறையும். லேசாக பல்வலி கண்வலி எல்லாம் வரக்கூடும். எனவே ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுவது நல்லது. மற்றபடி இந்த வாரத்திலே பிரபலங்கள் உங்களுக்கு அறிமுகமாகுவார்கள். நாடாளுமன்றருடைய நட்பும் இந்த வாரத்திலே கிடைக்கும். அது மட்டுமல்லாமல் வெள்ளி சாதகமாக இருப்பதனால் சிலருக்கு புது வேலை கிடைக்க வாய்ப்பிருக்கிறது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபம் கணிசமாக உயரும். வாரத்தின் மையப்பகுதியும் இறுதிப் பகுதியும் எல்லா வகையிலும் உங்களுக்கு ஏற்றம் தரக்கூடியதாக இருக்கும். புது ஏஜென்சியும் எடுக்கலாம். புதிதாக முதலீடும் செய்வீர்கள். பழைய பாக்கிகளும் வியாபாரத்திலே வசூலாகும். பழைய வாடிக்கையாளர்களாலும் நீங்கள் ஆதாயம் அடைவீர்கள். இந்த வாரம் முழுக்க வியாபாரத்திலே மேன்மை உண்டு. எல்லா வகையிலும் உங்களுக்கு லாபமும் உண்டு. உத்தியோகத்திலே உங்களுக்கு உயர்வு கிடைக்கும். வாரத்தின் முற்பகுதியில் வேலை சுமை இருந்தாலும் மையப்பகுதியிலும் இறுதிப் பகுதியிலும் எதிர்பாராத திடீர் நன்மைகளும் பாராட்டுதல்களும் வந்து சேரும். மாணவ மாணவிகளே, உங்களுடைய பேச்சாற்றல் அதிகரிக்கும், நினைவாற்றலும் அதிகரிக்கும். விளையாட்டுப் போட்டியிலும் கலந்து கொண்டு அதிக அளவு நீங்கள் பரிசு பாராட்டுகளையும் பெறுவீர்கள். கன்னிப்பெண்களே, எதிர்பாராத நல்லதெல்லாம் நடக்கும். நல்லவர்களின் சந்திப்பும் நிகழும். பழைய நண்பர்களாலும் நீங்கள் ஆதாயம் அடைவீர்கள். உயர்கல்வியிலே நாட்டம் செலுத்துங்கள். கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் நீங்கள் காதல் விவகாரத்தில் இருப்பது நல்லது. கலைஞர்களே, சின்ன சின்ன ஏற்றங்கள் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும். ஆக மொத்தம் இந்த வாரம் முதல் 2 நாட்களான ஞாயிறு திங்கள் ஆகிய 2 நாட்கள் கொஞ்சம் உடல்நலக்குறைவு, வேலை சுமை, சற்றே அலைச்சல் என இருந்தாலும் வாரத்தின் மையப்பகுதியும் இறுதிப் பகுதியும் எதிர்பாராத திடீர் திருப்பங்களையும் யோகங்களையும் தரக்கூடியதாக உங்களுக்கு அமையும். ராசியான எண் 7, ராசியான நிறங்கள் பிரவுன் ஆரஞ்சு நிறங்களாகும். கன்னி ராசி நண்பர்களே, கல்வியும் நன்னடத்தையும் ஒரு மனிதனை நல்லவன் ஆக்குகிறது என்று பகவான் சித்பவானந்தர் அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த கூற்றை உணர்ந்த நீங்கள் எங்கும் எப்போதும் நல்ல நடத்தை உடையவர்களாக வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள். அப்படிப்பட்டவர்களான உங்களுக்கு இந்த வாரம் நன்மை தரக்கூடிய வாரமாக இருக்கும். இந்த வாரத்தின் முற்பகுதியில் கொஞ்சம் நீங்கள் செலவினங்களையும் அலைச்சல்களையும் திடீர் பயணங்களையும் சந்திக்க வேண்டியிருக்கும். இந்த வாரத்திலே உறவினர்கள் நண்பர்கள் உங்களிடம் அதிக உரிமை எடுத்துக்கொள்வார்கள். அடிக்கடி உங்களிடம் உதவி கேட்டும் கொஞ்சம் தொந்தரவு தர வாய்ப்பு இருக்கிறது. உங்களால் முடிந்த உதவிகளை எல்லாம் இந்த வாரத்திலே நீங்கள் செய்து கொடுப்பதும் நல்லது. உங்களுடைய ராசிநாதனான புதன் வலுவாக காணப்படுவதனால் சவாலான காரியங்களை எல்லாம் சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். அது மட்டுமல்லாமல் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும், எதிர்ப்புகள் அடங்கும், வழக்குகளும் சாதகமாக முடிவடையும். சனியும் செவ்வாயும் ராசிக்குள்ளேயே நின்று கொண்டிருப்பதனால் இந்த வாரம் முழுக்க நீங்கள் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்ட வேண்டும். அவ்வப்போது லேசாக வயிற்று வலி தலைவலி எல்லாம் வரக்கூடும். சளி தொந்தரவு காய்ச்சலும் வரக்கூடும். எனவே ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்கள். அலட்சியமாக இருக்க வேண்டாம். இந்த வாரம் முழுக்க பிரபலங்களின் அறிமுகம் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். கணவன் மனைவிக்குள் வாரத்தின் முற்பகுதியிலே கொஞ்சம் வாக்குவாதங்கள் எல்லாம் வந்து நீங்கும். மற்றபடி இந்த வாரத்திலே பணப்புழக்கம் உண்டு. குறிப்பாக கடைசி 3 நாட்களான வியாழன் வெள்ளி சனி ஆகிய 3 நாட்கள் எல்லா வகையிலும் உங்களுக்கு யோகத்தை தரக்கூடியதாக இருக்கும். சகோதரங்களுக்கிடையே சின்ன சின்ன சலசலப்புகள் எல்லாம் வந்து போகும். எனவே உடன் பிறந்தவர்களுடன் அதிக உரிமை எடுத்துக்கொள்ள வேண்டாம். கொஞ்சம் இடைவெளி விட்டு பழகுவது மிகவும் நல்லது. ராகுவும் குருவும் சாதகமாக இருந்து கொண்டிருப்பதனால் எல்லா வகையிலும் உங்களுக்கு முன்னேற்றங்கள் உண்டு. அரசாங்கத்தாலும் உங்களுக்கு ஆதாயம் உண்டு. அது மட்டுமல்லாமல் பெரிய மனிதர்களின் நட்பெல்லாம் இந்த வாரத்திலே கிடைக்கும். புண்ணியத்தலங்களும் சென்று வருவீர்கள். கல்யாண பேச்சுவார்த்தைகள் நல்ல விதத்திலே முடிவடையும்.
பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய அமைப்பும் உண்டாகும். வியாபாரத்திலே உங்களுடைய தனித்திறமையை காட்டுவீர்கள். ஆனால் வாரத்தின் முற்பகுதியிலும் மையப்பகுதியிலும் சின்ன சின்ன நட்டங்களையும் ஏமாற்றங்களையும் நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும். ஆனால் வாரத்தின் இறுதி பகுதி உங்களுக்கு அதிரடி முன்னேற்றத்தையும் லாபத்தையும் தரக்கூடியதாக இருக்கும். இந்த வாரத்திலே உங்களுக்கு வியாபாரத்திலே எல்லா வகையிலும் நீங்கள் சிறந்து விளங்கக்கூடிய அமைப்பு உண்டு. கடையை கடைசி பகுதியிலே நீங்கள் விரிவுபடுத்துவீர்கள். பழைய வேலையாட்களும் மீண்டும் உங்களை தேடி வர வாய்ப்பு இருக்கிறது. உணவு, குடிவகை, மருந்து வகைகள் மூலமாக லாபம் அதிகரிக்கும். உத்தியோகத்திலே மகிழ்ச்சி உண்டு. ஆனால் மற்றொரு பக்கம் சக ஊழியர்களுடன் சின்ன சின்ன விவாதங்கள் எல்லாம் வந்து போகும். மேலதிகாரிகளை நீங்கள் அனுசரித்து போவதுதான் மிகவும் நல்லது. மாணவ மாணவிகளே, இந்த வாரத்தில் கல்வியிலே கவனம் செலுத்துங்கள். அலட்சிய போக்கு வேண்டாம். விளையாடும் போது சிறு சிறு காயங்கள் ஏற்படவும் வாய்ப்பிருக்கிறது. கன்னிப்பெண்களே, காதல் விவகாரங்களை தள்ளி வைத்துவிட்டு உயர்கல்வியிலே கவனம் செலுத்துங்கள். ஏழரைச்சனை நடைபெற்று கொண்டிருப்பதனால் பாதை மாறி செல்ல வேண்டாம். உயர்கல்விக்கு அதிக முக்கியத்துவம் தர நீங்கள் தவறாதீர்கள். கலைஞர்களே, இழப்புகள் ஏமாற்றங்கள் எல்லாம் நீங்கும். ஆக மொத்தம் இந்த வாரம் முற்பகுதி கொஞ்சம் அலைச்சலையும் செலவினங்களையும் திடீர் பயணங்களையும் தரக்கூடியதாகவும், மையப்பகுதி ஆரோக்கிய குறைவையும் சற்றே உங்களுக்கு அசதி சோர்வையும் தரக்கூடியதாகவும், இறுதி 3 நாட்களான வியாழன், வெள்ளி, சனி ஆகிய 3 நாட்கள் அதிரடி முன்னேற்றங்களையும் யோகங்களையும் தரக்கூடியதாகவும் உங்களுக்கு அமையும். ராசியான எண் 5, ராசியான நிறங்கள் ரோஸ், கிளிப்பச்சை நிறங்களாகும். துலாம் ராசி நண்பர்களே, தெளிவான பேச்சு தூய்மையான இதயத்தின் எதிரொலியாகும் என்று பகவான் சித்பவானந்தர் அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த கூற்றை உணர்ந்த நீங்கள் எங்கும் எப்போதும் பளிச்சென்று பேசிவிட்டு அமர்ந்து விடுவீர்கள். அப்படிப்பட்டவர்களான உங்களுக்கு இந்த வாரம் நன்மை தரக்கூடிய வாரமாக இருக்கும். வாரத்தின் தொடக்கமே பரபரப்பானதாக இருக்கும். எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். வரவேண்டிய தொகையும் கைக்கு வந்து சேரும். செல்ல வேண்டிய புண்ணிய தலங்களுக்கும் சென்று வருவீர்கள். குடும்பத்தினர் மீது அதிக அக்கறை காட்டுவீர்கள். பிள்ளைகளின் வருங்காலம் குறித்தும் சில யூகங்களை எல்லாம் நீங்கள் இந்த வாரத்திலே அமைப்பீர்கள். அது மட்டுமல்லாமல் தெய்வ பிரார்த்தனைகளை எல்லாம் இந்த வாரத்திலே சிறப்பாக நீங்கள் நிறைவேற்றி காட்டுவீர்கள். இந்த வாரத்திலே மையப்பகுதியில் மட்டும் கொஞ்சம் நீங்கள் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்ட வேண்டும். அடுத்தடுத்த பயணங்களாலும் கொஞ்சம் அலைச்சல்களாலும் இந்த வாரத்தில் லேசாக வயிற்று வலி, குறிப்பாக அப்டாமன் பெயின் எல்லாம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே அடிவயிற்று வலியிலே கொஞ்சம் கவனமாக இருங்கள். அதே போல லேசாக தலைவலியும் வந்து நீங்கும். மற்றபடி இந்த வாரத்திலே உங்களுக்கு எல்லா வகையிலும் மகிழ்ச்சி உண்டு. கணவன் மனைவிக்குள்ளே நெருக்கம் உண்டு. பிள்ளைகளிடம் இருந்து வந்த பிடிவாத குணமெல்லாம் குறையும். அது மட்டுமல்லாமல் இந்த வாரத்திலே பெரிய மனிதர்களும் உங்களுக்கு ஆதரவாக பேசுவார்கள். பழைய நண்பர் ஒருவரை சந்தித்து மகிழ்வீர்கள். அது மட்டுமல்லாமல் இந்த வாரத்திலே சிலருக்கு வேலையும் கிடைக்கும். எதிர்பார்த்திருந்த தொகையும் கைக்கு வர வாய்ப்பிருக்கிறது. சந்திரன் சாதகமாக இருப்பதனாலும் உங்களுக்கு நல்லதெல்லாம் நடக்கும். சூரியன் வலுவாக நின்று கொண்டிருப்பதனால் அரசால் ஆதாயம் உண்டு. புது வேலைக்கு விண்ணப்பித்திருந்தவர்களுக்கு புது வேலையும் கிடைக்கும். கல்யாண பேச்சுவார்த்தைகளும் சாதகமாக முடிவடையும். உங்களின் பாக்கியாதிபதியான புதன் வலுவாக நின்று கொண்டிருப்பதனால் வியாபாரத்தில் சந்தை நிலவரத்தை அறிந்து அதற்கேற்ப சில மாற்றங்களை செய்வீர்கள். வியாபாரத்தில் புது முதலீடும் நீங்கள் செய்வீர்கள். வியாபாரத்திலே மேன்மை உண்டு. பழைய வாடிக்கையாளர்களும் தேடி வருவார்கள். வாரத்தின் இறுதி நாளான சனியன்று வியாபாரம் அற்புதமாக இருக்கும். நடுவிலே வியாழன், வெள்ளி ஆகிய நாட்களில் போட்டிகள் கடுமையாக காணப்படும். மற்றபடி உத்தியோகத்திலே உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் எல்லாம் கிட்டும். இந்த வாரத்தில் உயரதிகாரி சில பொறுப்புகளை ஒப்படைப்பார். நீங்கள் அவர் எதிர்பார்த்ததை விட சிறப்பாக அதை முடித்து காட்டுவீர்கள். ஆனாலும் குடும்பத்தினருடன் அதிக நேரம் செலவழிக்க முடியவில்லையே என்ற ஒரு ஆதங்கம் இந்த வாரத்திலே வந்து நீங்கும். மாணவ மாணவிகளே, படிப்பில் மட்டுமல்லாமல் விளையாட்டு போட்டிகளிலும் கலந்து கொண்டு உங்களுடைய திறமையை வெளிப்படுத்துவீர்கள். ஆனாலும் இந்த வாரத்தில் சின்ன சின்ன காயங்கள் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. எனவே கவனமாக விளையாடுங்கள். கன்னிப்பெண்களே, நல்லதெல்லாம் நடக்கும். எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். உயர்கல்வியிலும் ஆர்வம் உண்டாகும். இந்த வாரத்திலே எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் கிடைக்கும். கல்யாண பேச்சுவார்த்தைகளும் சுமூகமாக முடிவடையும். கலைஞர்களே, நல்ல வாய்ப்புகளுக்காக காத்திருக்காமல் சின்ன சின்ன வாய்ப்புகள் வந்தாலும் அதை பயன்படுத்தி கொள்ள தவறாதீர்கள். ஆக மொத்தம்
இந்த வாரம் முற்பகுதி திடீர் முன்னேற்றத்தையும், மையப்பகுதி கொஞ்சம் அலைச்சலையும் உடல்நலக்குறைவையும் தரக்கூடியதாகவும், இறுதி நாளான சனியன்று திடீர் யோகம் தரக்கூடியதாகவும் உங்களுக்கு அமையும். ராசியான எண் 1, ராசியான நிறங்கள் மெருன் ஊதா நிறங்களாகும். விருச்சிக ராசி தோழர்களே, அன்பு அருளையும் தரும், ஆற்றலையும் தரும் என்று சுவாமி அருளானந்தர் அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த கூற்றை உணர்ந்த நீங்கள் எங்கும் எப்போதும் அன்பாளர்களாக திகழவே முயல்வீர்கள். அப்படிப்பட்டவர்களான உங்களுக்கு இந்த வாரம் ஏற்றம் தரக்கூடிய வாரமாக இருக்கும். உங்கள் ராசியை குரு பகவானும் வெள்ளி பகவானும் பார்த்து கொண்டே இருப்பதனால் ராசிக்குள்ளேயே நின்றிருக்கக்கூடிய ராகுவின் ஆதிக்கம் கொஞ்சம் குறைந்து இந்த வாரத்திலே உங்களுக்கு ஆரோக்கியம் கூடிக்கொண்டே போகும். சோர்வு, களைப்பு இவற்றிலிருந்தெல்லாம் விடுபட்டு இந்த வாரத்திலே நீங்கள் முன்னேறுவீர்கள். அது மட்டுமல்லாமல் கணவன் மனைவிக்குள்ளே அந்யோன்யமெல்லாம் அதிகரிக்கும். ஆனாலும் இந்த வாரத்திலே சனியன்று மட்டும் சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் வந்து போகும். எனவே சனியன்று மட்டும் கொஞ்சம் நீங்கள் நிதானமாக பேசுவதும் பழகுவதும் நல்லது. மற்றபடி இந்த வாரத்திலே அரசாங்கத்தால் ஆதாயம் உண்டு. அரசு சம்பந்தப்பட்ட காரியங்களும் நல்ல விதத்திலே முடிவடையும். 8வது வீட்டிலே புதன் வலுவாக காணப்படுவதனால் அடிக்கடி பயணங்கள் செய்ய நேரிடும். அந்த பயணங்கள் மூலமாக உங்களுக்கு பலனும் நல்ல பலனும் உண்டாகும். இந்த வாரத்திலே கல்யாண பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நல்ல விதத்திலே முடிவடையும். குடும்பத்திலும் மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை எல்லாம் உருவாகும். இந்த வாரம் முழுக்க நீங்கள் பரபரப்பாக செயல்பட்டு பல காரியங்களையும் முடித்து காட்டுவீர்கள். அதோடு மட்டுமில்லாமல் வேலைக்கு விண்ணப்பித்திருந்தவர்களுக்கு வேலையும் கிடைக்கும். அது மட்டுமில்லாமல் போட்டிகளிலும் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். லாட்ரி, ஷேர் வகைகள் மூலமாகவும் பணம் வர வாய்ப்பிருக்கிறது. சனியும் செவ்வாயும் 11வது வீட்டிலேயே நின்று கொண்டிருப்பதனால் மூத்த சகோதரங்கள் உங்களுக்கு ஆதரவாக பேசுவார்கள். மூத்த சகோதர வகையிலே பொருளுதவியும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வாரத்திலே வியாபாரம் கை கொடுக்கும். பற்று வரவெல்லாம் உயரும். வாரத்தின் முற்பகுதியிலும் மையப்பகுதியிலும் திடீர் லாபங்களை எல்லாம் நீங்கள் சந்திப்பீர்கள். பங்குதாரர்களுடன் இருந்து வந்த போட்டி மனப்பான்மை நீங்கும். மோதலும் நீங்கி பங்குதாரர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். இந்த வாரம் முழுக்க நல்ல வாடிக்கையாளர்கள் எல்லாம் அறிமுகமாகுவார்கள். எல்லா வகையிலும் உங்களுக்கு லாபமும் அதிகரித்த வண்ணம் இருக்கும். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டு. உயரதிகாரிகளின் ஆதரவும் உண்டு. சக ஊழியர்களுடன் இருந்து வந்த ஈகோ பிரச்சனைகளும் இந்த வாரத்திலே விலகும். சிலருக்கு புது உத்தியோகமும் கூடி வர வாய்ப்பு இருக்கிறது. இந்த வாரம் முழுக்க அலுவலகத்திலே அமைதியான சூழ்நிலையெல்லாம் உருவாகும். மாணவ மாணவிகளே, எங்கு சென்றாலும் உங்களுக்கு வெற்றி உண்டு. அனைத்து பாடங்களிலும் இந்த வாரத்தில் நீங்கள் முன்னேறுவீர்கள். அது மட்டுமல்லாமல் இந்த வாரத்திலே ஆசிரியர்களின் அன்பையும் பாராட்டையும் பெறுவீர்கள். விளையாட்டுப் போட்டியிலும் நீங்கள் பதக்கம் வெல்வீர்கள். கன்னி பெண்களே, இந்த வாரத்தில் காதல் விவகாரங்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். இந்த வாரம் முழுக்க உற்சாகமாக நீங்கள் இருப்பீர்கள். உயர்கல்வியில நாட்டம் அதிகரிக்கும். சிலருக்கு வேலையும் கிடைக்கும். கலைஞர்களே, கூச்சல் குழப்பமெல்லாம் நீங்கி ஒரு குதூகலமான சூழ்நிலையும் உருவாகும். ஆக மொத்தம் இந்த வாரம் முற்பகுதி அதிரடி முன்னேற்றங்களை தரக்கூடியதாகவும், மையப்பகுதி ஓரளவு நன்மையை தரக்கூடியதாகவும், இறுதி பகுதி சற்றே உடல்நலக்குறைவையும் அலைச்சலையும் சோர்வையும் தரக்கூடியதாகவும் உங்களுக்கு அமையும். ராசியான எண் 9, ராசியான நிறங்கள் மெருன் வெள்ளை நிறங்களாகும். தனுசு ராசி தோழர்களே, காற்றை விதைப்பவன் புயலை அறுவடை செய்கிறான், வினை விதைத்தவன் வினையை அறுவடை செய்கிறான் என்று மகாத்மா காந்தியடிகள் அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த கூற்றை உணர்ந்த நீங்கள் வருங்காலத்தை கருத்தில் கொண்டு நிகழ்காலத்தில் எல்லோருக்கும் நல்லது செய்பவர்களாக இருப்பீர்கள். அப்படிப்பட்டவர்களான உங்களுக்கு இந்த வாரம் ஏற்றம் தரக்கூடிய வாரமாக இருக்கும். இந்த வாரம் முழுக்க சந்திரனின் ஆதிக்கம் உங்களுக்கு சாதகமாக இருப்பதனால் தடைபட்ட காரியங்கள் எல்லாம் நல்ல விதத்திலே முடிவடையும். உங்களுடைய ராசியை புதன் பார்த்து கொண்டே இருப்பதனால் ராஜதந்திரமாக பேசி சில காரியங்களை எல்லாம் நீங்கள் முடித்து காட்டுவீர்கள். எதிர்ப்புகளையும் தாண்டி இந்த வாரத்தில் நீங்கள் முன்னேறுவீர்கள். என்றாலும் உங்களுக்கு மிக முக்கிய கிரகமான, அதாவது உங்கள் ராசிநாதனான குரு 6வது வீட்டிலேயே முடங்கி கிடப்பதனால் பல காரியங்களை சில நேரங்களில் 2-3 முறை முயன்று முடிக்க வேண்டியது வரும். என்றாலும்
இந்த வாரம் முழுக்க சந்திரன் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பதனால் கடின உழைப்பால் அனைத்தையும் நீங்கள் முடித்து காட்டுவீர்கள். எங்கு சென்றாலும் மதிப்பு மரியாதையும் கூடும். விஐபிகளும் உங்களுக்கு ஆதரவாக பேசுவார்கள். ஆனால் செலவுகள் இருந்து கொண்டே இருக்கும். எவ்வளவு பணம் வந்தாலும் எடுத்து வைக்க முடியாதபடி செலவுகள் அடுக்கடுக்காக இருந்து கொண்டிருக்கும். நண்பர்களாலும் உறவினர்களாலும் கூட கொஞ்சம் தொந்தரவுகள் இருக்கத்தான் செய்யும். 10வது வீட்டிலே பலமாக செவ்வாயும் சனியும் நின்று கொண்டிருப்பதனால் வேற்றுமொழிக்காரர்கள் வேற்று மதத்தினர் மூலமாக நல்ல விதத்திலே உங்களுக்கு உதவிகள் எல்லாம் கிடைக்கும். சிலருக்கு உத்தியோகம் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. குடும்பத்திலும் சின்ன சின்ன பிரச்சனைகள் தலை தூக்கினாலும் அவற்றையெல்லாம் நீங்கள் சமயோஜிதமாக பேசி சமாளித்து விடுவீர்கள். 8வது வீட்டிலே சூரியன் நின்று கொண்டிருப்பதனால் அப்பாவுக்கு, அதாவது தந்தையாருக்கு சிறு சிறு உடல்நலக் குறைவுகள் வந்து போகும். மற்றபடி இந்த வாரத்திலே நீங்கள் நினைப்பதெல்லாம் நிறைவேறும். தடைகளெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உடைபடும். வழக்குகளில் இருந்தெல்லாம் நீங்கள் மீள்வீர்கள். அரசாங்கத்தால் இருந்து வந்த பிரச்சனைகளும் கொஞ்சம் கொஞ்சமாக குறையத் தொடங்கும். வியாபாரத்திலே புது முதலீடுகள் செய்வீர்கள். அது மட்டுமல்லாமல் வியாபாரத்திலே சில மாற்றங்களை ஏற்படுத்துவீர்கள். கடையை விரிவுபடுத்துவது, அழகுபடுத்துவது, வேறு புது ஏஜென்சி எடுப்பது போன்ற முயற்சிகளெல்லாம் இந்த வாரத்திலே பலிதமாகும். அனுபவமிக்க வேலையாட்களும் தேடி வந்து பணியிலே சேருவார்கள். இந்த வாரத்திலே உணவு குடிவகைகள் மூலமாகவும், அது மட்டுமல்லாமல் ரசாயன உணவு வகைகள் மூலமாகவும் உங்களுக்கு நல்லதெல்லாம் நடக்கும். அதிகளவு லாபமும் கிடைக்கும். உத்தியோகத்திலே நீங்கள் திறம்பட செயல்பட்டு அனைவரின் கவனத்தையும் ஈர்ப்பீர்கள். அதிகாரிகள் உங்களுக்கு தனிப்பட்ட வகையிலே சில புது சலுகைகளையும் தருவார்கள். இந்த வாரம் முழுக்க உத்தியோகத்தில் நீங்கள் பாராட்டி பேசப்படுவீர்கள். அது மட்டுமில்லாமல் தேங்கி கிடந்த வேலைகளையும் சிறப்பாக முடித்து காட்டுவீர்கள். மாணவ மாணவிகளே படிப்பில் சிறந்து விளங்குவீர்கள். விளையாட்டிலும் உங்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கும். அது மட்டுமில்லாமல் நல்லவர்களின் நட்பும் இந்த வாரத்திலே உங்களுக்கு வந்து சேரும். கன்னிப்பெண்களே, உங்களுக்கு சிறு சிறு உடல்நலக் குறைவுகள் வரும். மாதவிடாய் கோளாறு, ஸ்கின் அலர்ஜி எல்லாம் வரக்கூடும். எனவே ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்கள். புதிய நபர்களை நம்பி பெரிய முடிவுகள் எல்லாம் எடுக்க வேண்டாம். காதல் விவகாரத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்கள். கலைஞர்களே, உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் ஈடேறும். ஆக மொத்தம் இந்த வாரம் சந்திரன் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பதனாலும் புதனின் ஆதிக்கம் மேலோங்கி இருப்பதனாலும் எங்கும் எதிலும் வெற்றி வாகை சூடக்கூடிய வாரமாக உங்களுக்கு அமையும். ராசியான எண் 8. ராசியான நிறங்கள் வெளிர் நீலம், வெளிர் ஊதா நிறங்களாகும். மகர ராசி நண்பர்களே, முட்டாளை விட்டு ஒருபோதும் விலகாத ஒரு துர்குணம் கர்வமாகும் என்று மகாத்மா காந்தியடிகள் அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த கூற்றை உணர்ந்த நீங்கள் ஒருபோதும் கர்வத்துடனோ தலைகணத்துடனோ நடந்து கொள்ள மாட்டீர்கள். அப்படிப்பட்டவர்களான உங்களுக்கு இந்த வாரம் நன்மை தரக்கூடியதாக இருக்கும். இந்த வாரம் முழுக்க உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதியான வெள்ளி பகவான் வலுவாக காணப்படுவதனால் மனதிலே ஒரு தெளிவு உண்டாகும். புதிய முயற்சிகளிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். குழப்பங்கள் தடுமாற்றங்களிலிருந்தெல்லாம் நீங்கள் விடுபடுவீர்கள். பிள்ளை பாக்கியமெல்லாம் கிடைக்கும். விலகிச் சென்ற நண்பர்களும் தேடி வந்து பேசுவார்கள். ஆனால் ஞாயிறன்றும் திங்கள் நண்பகல் வரைக்குமே உங்களுக்கு சந்திராட்டமம் இருப்பதனால் ஞாயிறு மற்றும் திங்கள் நண்பகல் வரைக்கும் கொஞ்சம் நீங்கள் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்ட வேண்டியது வரும். அலைச்சலும் செலவினங்களும் சிறு சிறு விபத்துகளும் இந்த நாட்களிலே ஏற்படக்கூடும். எனவே வாரத்தின் தொடக்கத்தில் கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக இருந்து எதையும் செய்வது மிகவும் நல்லது. உங்களின் பாக்கியாதிபதியான புதன் 6வது வீட்டிலே ஆட்சி பெற்று நிற்பதனால் பணம் வரும். ஆனால் எடுத்து வைக்க முடியாதபடி செலவுகளும் உங்களை துரத்தி கொண்டே இருக்கும். திடீர் செலவுகளாலும் இந்த வாரத்தில் நீங்கள் திணறுவீர்கள். இந்த வாரத்திலே விஐபிகள் உங்களுக்கு மரியாதை தருவார்கள். விஐபிகளின் நட்பை வைத்துக்கொண்டு நீங்கள் பல காரியங்களை முடித்து காட்டுவதற்கான அமைப்புகளும் உண்டாகும். உங்களுடைய ராசியை சூரியன் பார்த்து கொண்டே இருப்பதனால் அவ்வப்போது கோபப்படுவீர்கள், உணர்ச்சி வசப்படுவீர்கள். சில நேரங்களில் கடந்த காலத்தில் இழந்த தொகைகளையும் நினைத்து நீங்கள் அவ்வப்போது வருந்துவீர்கள். நடந்தவையாக இருக்கட்டும் என்று நீங்கள் செயல்படுவதுதான் மிகவும் நல்லது. மற்றபடி உங்களுடைய ராசிக்கு சாதகமான இடத்திலே உங்களுடைய ராசிநாதனான சனி பகவான் நின்று கொண்டிருப்பதனால் எல்லா வகையிலும் உங்களுக்கு ஏற்றம் உண்டு. ஆனால் சனி பகவான் செவ்வாயுடன் சேர்ந்து நிற்பதனால்
உடல் உஷ்ணமாகும், அடிவயிற்றில் வலி வர வாய்ப்பு இருக்கிறது. சில நாட்களில் தூக்கம் இல்லாமலும் போகும். இந்த வாரம் முழுக்க உங்களுக்கு பரபரப்பான சூழ்நிலையெல்லாம் உண்டு. வியாபாரத்திலும் கணிசமாக லாபம் உயரும். ஆனாலும் இந்த வாரத்தின் முற்பகுதி வியாபாரத்திலே சவால்களையும் சங்கடங்களையும் சிக்கல்களையும் தந்தாலும் மையப்பகுதியும் இறுதி பகுதியும் வியாபாரத்திலே அதிரடி லாபத்தையும் யோகத்தையும் தரக்கூடியதாக இருக்கும். இந்த வாரத்திலே நீங்கள் புதிய வாடிக்கையாளர்களை எல்லாம் பெறுவீர்கள். அது மட்டும் இல்லாமல் பங்குதாரர்களும் புதிதாக வந்து சேருவார்கள். வேலையாட்களால் இருந்து வந்த பிரச்சனைகளும் விலகும். உத்தியோகத்திலே மகிழ்ச்சி உண்டு. உயரதிகாரிகளுக்கும் நெருக்கமாவீர்கள். தேங்கி கிடந்த வேலைகளை எல்லாம் நீங்கள் செய்து முடிப்பீர்கள். அது மட்டுமல்லாமல் உத்தியோகத்திலே உங்களுடைய தனித்திறமையை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகளும் கிட்டும். இந்த வாரம் முழுக்க மாணவ மாணவிகளை நீங்கள் சிறப்பாக செயல்படுவீர்கள். ஆசிரியரின் அன்பையும் பாராட்டையும் பெறுவீர்கள். அனைத்து பாடங்களிலும் நீங்கள் முன்னேறுவீர்கள். கூடா பழக்க வழக்கமுள்ள நண்பர்களை விட்டு நீங்கள் விலகி விடுவது நல்லது. கன்னிப்பெண்களே, உங்களுடைய நீண்ட நாள் ஆசையெல்லாம் நிறைவேறும். நட்பு வட்டம் விரிவடையும். காதல் விவகாரங்களும் உங்களுக்கு கனிந்து வரும். இந்த வாரத்திலே கல்யாண பேச்சுவார்த்தைகளும் கூடி வரும். கலைஞர்களே, நல்ல வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்காக தேடி வரும். அதை சரியாக பயன்படுத்தி முன்னேற பாருங்கள். ஆக மொத்தம் இந்த வாரம் ஞாயிறு மற்றும் திங்கள் நண்பகல் வரைக்கும் சந்திராட்டமம் இருப்பதனால் வாரத்தின் தொடக்க 2 நாட்கள் கொஞ்சம் மந்தமாக இருந்தாலும் செவ்வாய் முதல் சனி வரை உள்ள நாட்களெல்லாம் மகிழ்ச்சியையும் திடீர் யோகத்தையும் பணவரவையும் தரக்கூடியதாக உங்களுக்கு அமையும். ராசியான எண் 6, ராசியான நிறங்கள் ரோஸ் ஆரஞ்சு நிறங்களாகும். கும்பராசி தோழர்களே, நூல்கள் என்பவை சிந்தனை நிரம்பிய பீரங்கிகள் என்று சுவாமி விவேகானந்தர் அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த கூற்றை உணர்ந்த நீங்கள் புத்தகங்கள் படிப்பதில் ஆர்வலர்களாக எப்போதும் விளங்குவீர்கள். அப்படிப்பட்டவர்களான உங்களுக்கு இந்த வாரம் ஏற்றம் தரக்கூடிய வாரமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு சிந்தனை ஸ்தானமான 5வது வீட்டிலேயே புதன் அமர்ந்திருப்பதனால் அவ்வப்போது அறிவியல் அறிஞர்களைப் போல ஆழ்ந்த சிந்தனையில் இந்த வாரத்தில் நீங்கள் மூழ்குவீர்கள். கடந்த கால சுகமான அனுபவங்களையும் அவ்வப்போது நினைவு கூர்ந்து நீங்கள் கற்பனையிலே மிதப்பீர்கள். பிள்ளைகளை வருங்காலத்தில் எந்த வகையிலே கொண்டு வர வேண்டும், எப்படியெல்லாம் அவர்களை நல்ல விதத்திலே வளர்க்க வேண்டும் என்றெல்லாம் அவ்வப்போது நீங்கள் யோசனையில் மூழ்குவீர்கள். உறவினர்கள் விருந்தினர்கள் வருகையால் இந்த வாரம் முழுக்க வீடு களை கட்டும். அது மட்டுமல்லாமல் சுப செலவுகளும் இந்த வாரத்தில் அதிகரித்த வண்ணம் இருக்கும். உங்களின் பிரபல யோகாதிபதியான வெள்ளி பகவான் வலுவாக காணப்படுவதனால் உங்களுக்கு பணப்புழக்கம் உண்டு. வாகனம் புதிதாக வாங்கக்கூடிய அமைப்பும் உண்டாகும். அது மட்டுமல்லாமல் வீடு வேண்டுவது வீடு விற்பதெல்லாம் இந்த வாரத்திலே சாதகமாக முடிவடையும். இந்த வாரத்திலே திங்கள் நண்பகல் முதல் செவ்வாய் மற்றும் புதன் மாலை 4 மணி வரைக்கும் சந்திராட்டமம் இருப்பதனால் அந்த நாட்களிலெல்லாம் நீங்கள் மிகவும் நிதானமாக இருக்க வேண்டும். எச்சரிக்கையாக வாகனத்தை எல்லாம் இயக்க வேண்டும். இந்த வாரத்திலே வாகனத்தை இயக்கும்போது கவனமாக இயக்குங்கள். குறிப்பாக சந்திராட்டம தினங்களிலே வேகமாக வாகனத்தை இயக்குதல், அலைபேசியில் பேசிக்கொண்டே வாகனத்தை இயக்குதல் எல்லாம் தவிர்ப்பது மிகவும் நல்லது. மற்றபடி இந்த வாரத்திலே சிலருக்கு வேலை கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பாக வாரத்தின் இறுதி 2 நாட்களில் வேலை வாய்ப்புகள் கூடி வர வாய்ப்பு இருக்கிறது. மற்றபடி எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாம் நடக்கும். சூரியன் வலுவாக காணப்படுவதனால் வழக்குகளிலே முன்னேற்றம் உண்டு. வழக்குகள் சாதகமாக முடிவடையும். வியாபாரத்தை விரிவுபடுத்துவீர்கள். புதிதாக முதலீடும் செய்வீர்கள். வாடிக்கையாளருடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கும். பழைய பாக்கிகளும் வசூலாகும். அது மட்டுமல்லாமல் ரசாயன வகைகள், வாகன வகைகள், கட்டிட வகைகள் மூலமாக அதிக ஆதாயத்தை நீங்கள் ஈட்டுவீர்கள். மாணவ மாணவிகளே, உங்களுடைய திறமையை வெளிப்படுத்துவீர்கள். அதிக மதிப்பெண்களையும் பெறுவீர்கள். ஆசிரியர்களும் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவார்கள். கன்னிப்பெண்களே, இந்த வாரம் முழுக்க நீங்கள் சுறுசுறுப்பாக காணப்படுவீர்கள். மலர்ந்த முகத்துடனும் ஆரோக்கியத்துடனும் இருப்பீர்கள். உங்களுடைய நீண்டகால எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறும்.
உயர்கல்வியிலும் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். கலைஞர்களே, எதிர்பாராத நல்ல வாய்ப்புகள் எல்லாம் உங்களை தேடி வந்த வண்ணம் இருக்கும். ஆக மொத்தம் இந்த வாரம் திங்கள் நண்பகல் முதல் செவ்வாய் மற்றும் புதன் மாலை 4 மணி வரைக்கும் சந்திராட்டமம் இருப்பதனால் அந்த நாட்களை தவிர மீதமுள்ள நாட்களெல்லாம் உங்களுக்கு வெற்றியையும் மகிழ்ச்சியையும், குறிப்பாக வாரத்தின் இறுதி பகுதி எதிர்பாராத திடீர் முன்னேற்றத்தையும் தரக்கூடியதாக உங்களுக்கு அமையும். ராசியான எண் 3, ராசியான நிறங்கள் ஆரஞ்சு வெள்ளை நிறங்களாகும். மீனராசி தோழர்களே, நம்பிக்கை ஒன்றுதான் அனைத்து மனிதர்களுக்கும் கிடைக்கும் மலிவான மருந்தாகும் என்று பகவான் ரமண மகரிஷி அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த கூற்றை உணர்ந்த நீங்கள் தன்னம்பிக்கை தளராமல் வாழ்வதில் வல்லவர்கள். அப்படிப்பட்டவர்களான உங்களுக்கு இந்த வாரம் மகிழ்ச்சி ஊட்டக்கூடிய வாரமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 7வது வீட்டிலே செவ்வாயும் சனியும் நின்று கொண்டிருப்பதனால் மாறுபட்ட சிந்தனைகளெல்லாம் மனதிலே தோன்றும். சில நேரங்களில் எதிர்மறை எண்ணங்களும் வர வாய்ப்பு இருக்கிறது. எனவே எதிர்மறையாக எதையும் யோசிக்க வேண்டாம். எதையும் கொஞ்சம் பாசிட்டிவாக நீங்கள் திங்க் பண்ணுவது மிகவும் நல்லது. இந்த வாரத்திலே வெள்ளி உங்களுக்கு வலுவாக காணப்படுவதனால் புதிய முயற்சிகள் யாவுமே பலிதமாகும். ஆனாலும் அந்த வெள்ளியுடன் கேதுவும் நின்று கொண்டிருப்பதனால் முதல் முயற்சியில் எதையும் முடிக்க முடியாமல் 2வது 3வது முயற்சியில் தான் முடிக்க வேண்டியது வரும். உங்களுடைய ராசிநாதன் குரு 3வது வீட்டிலே முடங்கி கிடப்பதனால் கடந்த கால சுகமான அனுபவங்களை எல்லாம் அவ்வப்போது நினைத்து பார்ப்பீர்கள். ஆனாலும் முன்பு போல தம்மால் பல காரியங்களையும் சிறப்பாக முடிக்க முடியவில்லை என்ற சின்ன சின்ன தாழ்வு மனப்பான்மையெல்லாம் வந்து நீங்கும். புதன் வலுவாக நின்று கொண்டிருப்பதனால் வெற்றி பெற்ற மனிதர்களின் நட்பு கிடைக்கும். விஐபிகளும் உங்களுக்கு ஆதரவாக இருந்து உங்களுக்கு எல்லா வகையிலும் உதவிகரமாகவும் இருப்பார்கள். இந்த வாரத்திலே சூரியன் கொஞ்சம் பலவீனமாக காணப்படுவதனால் பிள்ளைகளுடன் சின்ன சின்ன மோதல்கள் வரக்கூடும். பிள்ளைகளால் சின்ன சின்ன நிம்மதி இழப்பும் ஏற்படக்கூடும். எனவே பிள்ளைகளிடம் அன்பாக பழகுங்கள். அவர்களை ஆத்திரப்படுத்தும்படி எதுவும் பேச வேண்டாம். கொஞ்சம் நிதானமாக அவருடன் பழகுவது மிகவும் நல்லது. இந்த வாரத்திலே வியாபாரம் உங்களுக்கு கை கொடுக்கும். பற்று வரவும் உயரும். எதிர்பார்த்த தொகையும் வந்து சேரும். அது மட்டுமல்லாமல் தேங்கி கிடந்த சரக்குகளையும் விற்று தீர்ப்பீர்கள். பங்குதாரர்கள் சில நேரங்களில் முணுமுணுப்பார்கள். அவற்றையெல்லாம் நீங்கள் பொருட்படுத்தி கொண்டிருக்க வேண்டாம். இந்த வாரத்திலே வியாபாரத்திலே ஓரளவு உங்களுக்கு லாபம் அதிகரிக்கும். இந்த வாரத்திலே புதன் மாலை 4 மணி முதல் வியாழன் மற்றும் வெள்ளி மாலை 6 மணி வரைக்கும் சந்திராட்டமும் இருப்பதனால் அந்த நாட்களிலெல்லாம் கொஞ்சம் வியாபாரம் கொஞ்சம் உங்களுக்கு இழப்புகளை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். வேலையாட்களின் ஒத்துழைப்பும் மந்தமாக இருக்கும். உத்தியோகத்திலே ஓரளவு உங்களுக்கு நிம்மதி உண்டு. ஆனாலும் இந்த வாரம் முழுக்க வேலை சுமை இருந்து கொண்டே இருக்கும். அதிகாரிகளும் சில நேரங்களில் உங்களை தவறாக புரிந்து கொள்ளக்கூடும். எனவே நிதானமாக செயல்படுங்கள். சக ஊழியர்களை நீங்கள் அனுசரித்து போவதுதான் நல்லது. மாணவ மாணவிகளை இந்த வாரத்தில் விளையாடும் போது காயங்கள் ஏற்படாமல் பார்த்து கொள்ளுங்கள். இந்த வாரத்திலே நல்லதெல்லாம் நடக்கும். எதிர்பார்ப்புகளெல்லாம் நிறைவேறும். வகுப்பாசிரியரின் அன்பையும் பாராட்டையும் நீங்கள் பெறுவீர்கள். எல்லா வகையிலும் உங்களுக்கு மதிப்பெண்ணும் உயரும். கன்னிப்பெண்களே, இந்த வாரம் முழுக்க நிதானமாக செயல்பட்டு பல காரியங்களை முடித்து காட்டுவீர்கள். திடீர் நண்பர்களை நம்பி பெரிய காரியங்களில் இறங்க வேண்டாம். உயர்கல்வியிலே கவனம் செலுத்துங்கள். கலைஞர்களே, சின்ன சின்ன எதிர்ப்புகள் வந்தாலும் அதை நீங்கள் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். ஆக மொத்தம் இந்த வாரம் புதன் மாலை 4 மணி முதல் வியாழன் மற்றும் வெள்ளி மாலை 6 மணி வரைக்கும் சந்திராட்டமம் இருப்பதனால் வாரத்தின் பிற்பகுதி உங்களுக்கு மந்தமாக இருந்தாலும் முற்பகுதி முற்போக்கானதாக உங்களுக்கு அமையும். ராசியான எண் 4, ராசியான நிறங்கள் வெளிர் நீலம், பிங்க் நிறங்களாகும். நெஞ்சிற்கினியவர்களே, இதுவரை இந்த வாரத்திற்குரிய பொதுவான பலன்கள் மற்றும் சிறப்பு பலன்களான ராசி பலன்களை எல்லாம் பார்த்தோம். மீண்டும் அடுத்த வாரத்தில் இதே நேரத்தில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.